ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரியர்ஸ். இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணினா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்படுற ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு டாபிக் அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை காய்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபிசிக்ஸில் ஹீட் டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹீட்னா ஒன்றும் இல்லைங்க, டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். அதாங்க ஹீட்டு. அதாவது என்னென்னா, ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கிற மாலிகுல்ஸும் ஆட்டமும் மூவ் ஆகும்போது அங்கே ஒரு ஹீட் எனர்ஜி க்ரியேட் ஆகும். அதுதான் அதுக்கான டெஃபினிஷன். இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஹீட் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஹீட்டுக்கான எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல். அதர் யூனிட் கலோரின்னு சொல்லுவாங்க. கலோரி அப்படின்னா ஒரு கிராம் ஆஃப் வாட்டரு 1 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அதாங்க கலோரி. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் அப்படின்னா அந்த கைனெட்டிக் எனர்ஜியோட ஆவரேஜ் நம்ம மெஷர் பண்ணுறது தாங்க டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் கெல்வின். இது நம்ம டெம்பரேச்சர் கெல்வினில் சொல்லலாம், டிகிரி செல்சியஸில் சொல்லலாம், டிகிரி ஃபாரன்ஹீட்டில் சொல்லலாம். உலகத்திலேயே ரொம்ப கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே அக்கர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் தான். எவ்வளோன்னா -89 டிகிரி செல்சியஸ். அண்டு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் தான் அக்கர் ஆச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56.7 டிகிரி செல்சியஸ். இதுதான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் உலகத்தில். இதுவரை பதிவானதில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 56.7 டிகிரி செல்சியஸ் தான். ஒரு நார்மல் பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் அண்டு ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். டெம்பரேச்சர் அப்படின்னும் போது டெம்பரேச்சர் ஹீட்டோட டைரக்ஷனை டிட்டர்மைன் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. ஹீட் எனர்ஜி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துலேருந்து லோவர் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல தான் ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு கிச்சனில், லேபில் யூஸ் பண்ணுற கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா போரோசிலிகேட் அப்படின்ற இதால் மேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பைராக்ஸ் கண்ணாடி. எதுக்காக இந்த போரோசிலிகேட் கிளாஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, மற்ற கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சரில் கிராக் விட சான்ஸ் இருக்குது. ஏன் கிராக் விடுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ஹீட் பண்ண அதில் உள்ள மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஆப்ஜெக்ட் எலாபரேட் ஆகும். எலாபரேட் ஆச்சுன்னா அப்போ தான் கிராக் விட சான்ஸ் ஆகும். அதுக்கு நம்ம இந்த போரோசிலிகேட் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த போரோசிலிகேட் ரொம்ப கம்மியாக தான் எலாபரேட் ஆகும். இதனால் அந்த ஹீட்டுக்கு இது கிராக்கோட சான்ஸ் கிடையாது. அதனால தான் இந்த போரோசிலிகேட் கிளாஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த போரோசிலிகேட் கிளாஸுக்கு இன்னொரு பேர் தான் பைராக்ஸ் கண்ணாடி. ஹீட் எக்ஸ்சேஞ்சுனா ஹீட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தாங்க. அப்படி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது எவ்வளோ ஹீட்டு கெயின் ஆகுதோ அதுக்கு ஈடான ஹீட் லாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாட்டரை பாயில் பண்ணுறோம், 100 டிகிரி செல்சியஸ்க்கு பாயில் ஆகுது. அதுக்கப்புறம் அதை தனியாக வச்சிட்டோம்னா அது திரும்ப அதோட ஒரிஜினல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இதாங்க இதுக்கு எக்ஸாம்பிள். எவ்வளோ ஹீட் கெயின் ஆச்சோ அவ்வளோ ஹீட் லாஸ் ஆகும். ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது அது எலாபரேட் ஆகும், அதாவது எக்ஸ்பென்ஷன் ஆகும். இந்த எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்குங்க. லீனியர் எக்ஸ்பென்ஷன், லாஞ்சிடியூடினல் எக்ஸ்பென்ஷன். அதாவது இது அந்த சப்ஸ்டன்ஸோட லென்த் சேஞ்ச் ஆகும், லீனியர் எக்ஸ்பென்ஷன். நெக்ஸ்ட்டு ஏரியல் எக்ஸ்பென்ஷன். ஏரியல் எக்ஸ்பென்ஷன்னா அதோட ஏரியாவில் சேஞ்சஸ் ஏற்படும் ஹீட் பண்ண. நெக்ஸ்ட்டு கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். இந்த கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் தான், அதாவது வால்யூமெட்ரிக் எக்ஸ்பென்ஷன் தான் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்றோம். அதோட அந்த சப்ஸ்டன்ஸோட வால்யூம் ஹீட் பண்ண சேஞ்ச் ஆகும்.
நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 3 இம்பார்ட்டண்ட் லாஸ் இருக்குது. பாயில்ஸ் லா, நெக்ஸ்ட்டு சார்லஸ் லா, அவகாட்ரோஸ் லா. பாயில்ஸ் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷர், ஒரு சப்ஸ்டன்ஸோட ப்ரெஷர் வால்யூமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது தமிழில் சொல்லணும்னா, மாறா வெப்பநிலையில் ஒரு பொருளின் வெப்பம் அதன் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் பாயில்ஸ் லா. நெக்ஸ்ட் சார்லஸ் லா. சார்லஸ் லாவில் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க. அப்படி ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் அவகாட்ரோஸ் லா. அவகாட்ரோஸ் லாவில் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வால்யூம் வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ஸாக இருக்கும். அதான் V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு N. இந்த N என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன்ட்டு அவகாட்ரோஸ் நம்பர்ஸ். இந்த அவகாட்ரோ நம்பர் என்னன்னா 6.023 இன்ட்டு 10^23 மோல் இன்வெர்ஸ் தான் அவகாட்ரோ நம்பர். இந்த அவகாட்ரோ நம்பர் இம்பார்ட்டன்ட்ங்க, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். முன்னாடி பார்த்தல இந்த 3 லாவை வச்சு தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது 3த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்பைன் லா ஆஃப் கேஸாக மாற்றுறாங்க. கம்பைன் பண்ணது தான் இங்கே இருக்குது. PV by NT ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட். இதுதான் கம்பைன் லா ஆஃப் கேஸஸ். இந்த N தான் முன்னாடியே பார்த்தோம். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் தான் N. இந்த N வந்து இந்த கம்பைன்டு லா ஆஃப் கேஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் PV by mu NAT ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வரும். இந்த கான்ஸ்டன்ட் தான் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு. இந்த ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.38 இன்ட்டு 10⁻23 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டாக அப்ளை பண்ணிட்டோம். இங்கே டினாமினேட்டர் இருக்கிறதுல அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டுனா மல்டிப்ளிகேஷன் வந்துடும். PV ஈக்குவல் டு ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு மியூ இன்ட்டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன்ட்டு டெம்பரேச்சர். இதில் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் மியூ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இதெல்லாம் சேர்த்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டண்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ தான் 8.31 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா PV ஈக்குவல் டு RT. இதுதான் ஃபைனல் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு போகும். ஹீட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வெப்பம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து 3 வழியில் நடக்குது: கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். தமிழில் சொன்னோம்னா வெப்ப கடத்தி, வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. கண்டக்ஷன்னா வெப்ப கடத்தி. இது வந்து பார்த்தோன்னா சேம் மீடியம், அதாவது ஒரே ஊடகத்தில் தான் நடக்கும். இப்போ சாலிடுன்னா சாலிட்லேயே நடக்கும், வாட்டர்னா வாட்டர்லேயே நடக்கும். அதாவது ஏன் இந்த ஒரே மீடியத்தில் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆட்டம்ஸ் மாலிகுலோட ஆக்சுவல் மூமெண்ட்டு அங்கே இருக்காது. கன்வெக்ஷன். நெக்ஸ்ட்டு வெப்பச்சலனம். சலனத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரென்ஸ் மீடியமில் நடக்கும், வெவ்வேறு ஊடகத்தில் நடக்கும். வாட்டர் டு சாலிட், சாலிட் டு வாட்டர், வாட்டர் டு ஏர், ஏர் டு வாட்டர், ஏர் டு சாலிட். இது போல் டிஃப்ரெண்ட் மீடியத்தில் நடக்கும். இதில் வந்து ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்கும். ஆட்டம் அண்ட் மாலிகுலுக்கு ஒரு ஆக்சுவல் மூமெண்ட் இருக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. கண்டக்ஷன்னா சேம் மீடியம், கன்வெக்ஷன்னா டிஃப்ரெண்ட் மீடியம். நெக்ஸ்ட்டு ரேடியேஷன். ரேடியேஷன் எப்படின்னா, ரேடியேஷன்னா வெப்ப கதிர்வீச்சு. நமக்கு இந்த வெப்ப கதிர்வீச்சு எங்கேருந்து வருதுன்னா சன்னிலிருந்து வருது. அந்த ஹீட் வேவ் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் வேவ் கிடைக்குது. இந்த ரேடியேஷன் வந்து வேக்கம்லேயும் நடக்குங்க. இந்த முன்னாடி பார்த்தா கண்டக்ஷன், கன்வெக்ஷன் வந்து
வேக்கமில் நடக்காது. கன்வென்ஷனோ நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மீடியம் தேவை. பட் ரேடியேஷனுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை, அது வேக்கம்லேயும் நடக்கும். மெயின் வந்து அந்த சன்ரேஸ், அந்த ஹீட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக தான் இருக்கும். அதை வச்சு தான் அந்த ரேடியேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹீட் கெப்பாசிட்டி, சி டேஷ்ன்னுவாங்க. இது தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா வெப்ப ஏற்பு திறன். ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா amount of heat energy required by a substance to raise its temperature by 1 degree Celsius or 1 Kelvin. ஒரு சப்ஸ்டண்ட்டை அதோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸோ அல்லது 1 கெல்வினோ இன்க்ரீஸ் பண்ண எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவையோ அதுதான் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றாங்க. ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஃபார்முலா பார்த்துக்குங்க, Q by del T. Qனா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, இங்கே வந்து ரைஸ் இன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் பார்த்துக்கோங்க. இந்த ஹீட் கெப்பாசிட்டியோட யூனிட் பார்த்தீங்கன்னா SI யூனிட் வந்து ஜூல் கெல்வின் யூனிட்ஸ். இந்த யூனிட் எப்படி வந்ததுன்னா ஹீட்டோட SI யூனிட் வந்து ஜூல், டெம்பரேச்சரோட SI யூனிட் வந்து கெல்வின், டினாமினேட்டரில் கெல்வின் வரும். அப்போ ஜூல் கெல்வின் யூனிட்ஸ். இந்த கெல்வின் வந்து நியூமினேட்டருக்கு போகும்போது கெல்வின் யூனிட்ஸாக மாறிடும். இதுக்கு இன்னொரு யூனிட்டும் இருக்குது. ஹீட் கெப்பாசிட்டி வந்து கலோரி டிகிரி செல்சியஸ்லையும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தமிழில் வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இது வந்து சி. இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூனிட் மாஸுக்கு, ஒரு யூனிட் மாஸ் சப்ஸ்டன்ஸுக்கு, யூனிட் மாஸ் சப்ஸ்டன்ஸை 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1 டிகிரி செல்சியஸோ அல்லது 1 கெல்வினுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவையோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இது வந்து எக்ஸ்பிரஸ்டு ஃபார் யூனிட் மாஸ். இதில் மாஸ் கன்சிடர் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில். பார்த்துங்க, C ஈக்குவல் டு Q பை M இன்ட்டு டெல் T. இதுக்கான SI யூனிட் பாருங்கள், ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ஒன்றும் இல்லைங்க, ஹீட் கெப்பாசிட்டி தான். இது வந்து யூனிட் மாஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணதுனால டினாமினேட்டரில் மாஸ் வருது. மாஸுக்கான SI யூனிட் வந்து கேஜி. இது நியூமினேட்டருக்கு போகும்போது கேஜி இன்வெர்ஸ் வரும். ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு தான் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4200 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் ஆர் டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம். லோவஸ்ட் வந்து காரியமுக்கு தான் 130 தான். 130 தான். இது வந்து கலோரிலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போது 1 கலோரி ஈக்குவல் டு 4.189 ஜூல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் மூலமாக தான் மெஷர் பண்ணுறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டரும் லேபரேட்டரி தெர்மோமீட்டர் தான் ரொம்ப அதிக அளவு யூஸ் பண்ணுவாங்க. இந்த தெர்மோமீட்டரில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட், டூ லிக்விட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று மெர்க்குரி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. மெர்க்குரி ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 357 டிகிரி செல்சியஸ் ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்குது மெர்க்குரிக்கு. ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -39 டிகிரி செல்சியஸ். இந்த மெர்க்குரி யூஸ் பண்ணதுக்கான காரணம்னா இது வந்து எவ்வளோ ஹீட் பண்ணாலும் இல்லை எவ்வளோ கூல் பண்ணாலும் அது வந்து வேறு ஸ்டேட்டுக்கு அது சேஞ்ச் ஆகாது. ஒரே லிக்விட் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஒன்று சாலிடாவோ இல்லை கேஸாவோ அது சேஞ்ச் ஆகுது. சாலிட் ஸ்டேட்டில் மட்டும்தான், லிக்விட் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும். லிக்விட் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதோட லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -39 டிகிரி செல்சியஸ் மெர்க்குரிக்கு, 357 டிகிரி செல்சியஸ் ஹை பாயிலிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஆல்கஹால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெர்மோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலோட ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -100 டிகிரி செல்சியஸ் ஆர் -15 டிகிரி செல்சியஸ் ஆல்கஹால் ஃப்ரீசிங் பாயிண்ட். இது வந்து ஆல்கஹால் வந்து நல்ல கலரை அப்சார்ப் பண்ணி அது வந்து கிளாஸ் டியூப்பில் பார்க்கும்போது நல்லா டிஸ்பிளே ஆகும். அதனால் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ் இருக்குது. நமக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா
கிளினிக்கல் தெர்மோமீட்டரும் லெபார்டரி தெர்மோமீட்டரும் பார்த்துங்க. என்ன டிஃப்ரெண்ட் கிளினிக்கல் தெர்மோமீட்டருக்கும் லெபார்டரி தெர்மோமீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் 2 ஸ்கேல் இருக்கும். செல்சியஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, ஃபேரன்ஹீட்லையும் கொடுத்துருப்பாங்க. இதில் கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்சியஸில் பார்க்கலாம். 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரையும் அதில் டிஸ்பிளே ஆகிருக்கும். மினிமம் 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து மேக்ஸிமம் 42 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 94 டிகிரி ஃபேரன்ஹீட் டு 108 டிகிரி ஃபேரன்ஹீட். இது வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர். இந்த ரேஞ்சில் வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர் யூஸ் ஆகும். லெபார்டரி தெர்மோமீட்டர் கிளினிக்கல் தெர்மோமீட்டரோட அதிக வெப்பத்தையோ அல்லது அதிக குறைந்த வெப்பத்தையோ, இது உறை வெப்பத்தையோ மெஷர் பண்ணணும்னா நமக்கு லேபரட்டரி தெர்மோமீட்டர் தேவைப்படுது. இதில் வந்து ஒரே ஸ்கேல் தான், டிகிரி செல்சியஸில் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஸ்கேல் தான். இதோட டெம்பரேச்சர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரையும். -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ் வரையும் இது டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 35 கிளினிக்கல் தெர்மோமீட்டர் 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் லெபார்டரி தெர்மோமீட்டரில் -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்குது. அந்த ரேஞ்சில் இருக்கிற டெம்பரேச்சரை லெபார்டரி தெர்மோமீட்டர் கொண்டு மெஷர் பண்ணலாம். ஓகே, ரேடியேஷன். இந்த ரேடியேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருவி தான் பைரோமீட்டர். இந்த பைரோமீட்டர் வச்சு நம்ம ரேடியேஷனை மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, டிகிரி செல்சியஸுக்கும் ஃபேரன்ஹீட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். அதாவது நம்ம வந்து டிகிரி செல்சியஸ் வேல்யூ தெரிஞ்சால் அதை வச்சு நம்ம ஃபேரன்ஹீட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், கெல்வின் வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். செல்சியஸுக்கும் ஃபேரன்ஹீட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் ஆகும்? ஃபேரன்ஹீட் -32/9 ஈக்குவல் டு C/5. C வந்து செல்சியஸு, F வந்து ஃபேரன்ஹீட். இதில் நமக்கு செல்சியஸில் வேல்யூ தெரிஞ்சாலோ அதை நம்ம ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபேரன்ஹீட்டில் தெரிஞ்சாலும் அதை நம்ம செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்த செல்சியஸில் நமக்கு வந்து வேல்யூ கிடைச்சிச்சு. அது எப்படி நம்ம கெல்வினாக கன்வெர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்சியஸோட 273.15 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கெல்வின் வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு, தெர்மோஸ்டாட். தெர்மோஸ்டாட் அப்படின்னா இது வந்து ஒரு ரூம்லேயோ ஒரு இடத்துல டெம்பரேச்சரை நம்ம ரெக்வயர்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணதுக்கு தான் இந்த தெர்மோஸ்டாட் யூஸ் ஆகுது. மெயின்டைன் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி பிளேஸ் ஆர் அன் ஆப்ஜெக்ட் கான்ஸ்டண்ட்டாக, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆக யூஸ் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்கள் தெர்மோஸ்டாட் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது எக்ஸாம்பிள் வந்து நிறைய ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுற இன்க்யூபேட்டர் எடுத்துப்போம். அந்த இன்க்யூபேட்டரில் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அளவு தான் இருக்கணும். அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணதுக்கு இந்த தெர்மோஸ்டாட் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 37லேருந்து 37 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னா, இவங்க வந்து தெர்மோஸ்டாட்டில் அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா 37.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கிராஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற ஹீட் சோர்ஸ் வந்து ஆஃப் பண்ணிடும். அதே போல் தான் 37க்கு கீழே போச்சுன்னா ஹீட் சோர்ஸை ஆன் பண்ணும். இதுபோல் அந்த அந்த இடத்துல டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும், கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட்டு, Q = MC டீட்டா, MC del T தன்வெப்ப ஏற்புத்திறன், முன்னாடியே பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதுக்கடுத்து உள்ளுறை வெப்பம். உள்ளுறை வெப்பம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க,
உள்ளுறை வெப்பம் பாருங்கள், ஒரு மாறாத வெப்பநிலையில் ஒரு பொருளில் மாற்றம் ஏற்படும் போது, அதோட நிலையில் மாற்றம் ஏற்படும் போது வந்து அது வந்து எவ்வளோ ஹீட் அப்சார்ப் பண்ணுதோ அல்லது வெளியிடுதோ அதுதான் அதோட தன் உள்ளுறை வெப்பம்னுவாங்க. அதான் பாருங்கள், L = Q/m. Qனா ஹீட்டு, எம்னா மாஸ். அதுக்கப்புறம் ஒரு கலோரின்னா 4.18 ஜூல். முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வரும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஒரு தமிழ் வந்து உப்பு ஈரப்பதம் அப்படின்வாங்க. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கன அளவு காற்றுல எவ்வளோ நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவிற்கும், அதே சமயம் அந்த காற்றில் தற்போது எவ்வளோ நீராவி இருக்குது அந்த அளவிற்கும் உள்ள ஒரு ரேஷியோ தான் உப்பு ஈரப்பதம் அப்படின்வாங்க. இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில் எப்போவுமே பர்சன்டேஜில் தான் சொல்லுவாங்க. இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் ஹைக்ரோமீட்டர். இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதாங்க. இது படித்தா போதும்னு நினைக்கிறேன். ஹீட்டில் வர எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் ஓரளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இது தவிர்த்து வேறு எதுவும் வர சான்ஸ் கிடையாது. இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.